திடீர் கல்யாணம் பகுதி 2. மகாலட்சுமியை காண்கையில் மனதுக்குள் என்னவோ செய்தது கௌதமுக்கு. ஆனால் அதற்காக திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று குழம்பினான். திமிரியவளின் கைகளை பிடித்திருந்தான் ஒருவன், இரு பக்கத் தோள்களையும். இருவர் பற்றியிருந்தனர். அவளின் வலப்பக்கத் தொடையில் பதிந்திருந்தது மற்றொருவனின் கரம். பரிதாபம் கூடிக்கொண்டே இருந்தது. அவனுக்கு தாலியை எடுத்து நீட்டினார் ஐயர். தாரை தாரையாக கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தவளை கண்ட பிறகு வெளிவர முடியாத உணர்வுகளின் சுழலில் சிக்கிக் கொண்டதைப் போல உணர்ந்தான். தாலியை கட்டுடா ப்ளீஸ் என்றார் அழகுராஜா. அப்பாவின் ப்ளீஸ் என்ற வார்த்தை அவனை மேலும் மேலும் குழப்பியது. அவ்வளவு எளிதில் ப்ளீஸ் என சொல்ல மாட்டார். சொல் பேச்சு கேட்டு நடக்கும் தங்க மகனுக்கு இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்னவென்று குழம்பினான். தாலியை கட்டுங்க மாப்பிள்ளை என்றார் பெண்ணின் பெரியப்பா. தயங்கினான். இன்னும் பல் விளக்கவில்லை, குளிக்கவில்லை. பெண்ணைப் பற்றிய எந்த தகவலும் அவனுக்கு தெரியவில்லை. அவனைப் பற்றிய தகவல்களையும் அவளுக்கு சொல்லவில்லை. ஆமா, நீ பெரிய சிஐடி போலீஸ் இல்லன்னா கிரிமினல் வழக்குல சிக்கிக்கிட்ட ரவுடி பய, மாசம் 35,000 சம்பளம் வாங்குற பிரைவேட் ஒர்க்கரு, உனக்கு எதுக்குடா இன்டிடியூஸு என்று தன்னிடமே கேட்டுக்கொண்டான். காலியை பார்த்தவன் யப்பா என்றான் திரும்பி. என்னடா மகனே என்றவரிடம், இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மாசம் 25,000 அனுப்ப முடியாது. பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இனி தனி வீடு பார்க்கணும். நிஜமா 15,000 கூட அனுப்ப முடியாதுப்பா. நிஜமா உனக்கு இந்த பொண்ணு மருமகளா வேணுமா எனக் கேட்டான். அட பாவி, இந்த புள்ள நல்லா வாழ்ந்த புள்ளடா. நீ மாசம் 35,000 சம்பாதிச்சாலும் இனி பத்தாது. எனக்கு நீ 10 பைசா அனுப்பலனாலும் பரவால்ல. சுடனையெல்லாம் கூட மெல்ல சுட்டிக்கலாம். நீ தைரியமா தாலிய சுட்டுடா என்றார். கௌதம் மேலும் அதிர்ந்தான். என்னாது, என் சம்பளம் இவளுக்கே பத்தாதா? எப்பா, நான் இப்பவே டபுள் ஷிஃப்ட் பார்க்கறேன்பா. இதுக்கு மேல 10 பைசா கூட என் கம்பெனியிலிருந்து சம்பாதிக்க முடியாது. மனசாட்சியோடு நடந்துக்கப்பா என்றான் சிறு கெஞ்சலோடு. மணமேடையில வந்து பட்டிமன்றம் நடத்துறானே, புலம்பியவரை அனல் கக்க பார்த்தவன், மணமேடைன்னு உன்னை பத்தியே 10 நிமிஷம் முன்னாடிதான் சொன்னீங்க நீங்க. வாழ்வா சாவா போராட்டம்பா, மனசு இறக்குப்பா என்றான். அவ கண்ணீரை பார்த்தும், உனக்கு தாண்டா மனசு இறங்கல, அவ கல்யாணம் வேணாம்னு அழறா. இவ மேரேஜ் முடிஞ்சதும் என தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லப் போறா. உங்களுக்கு கொல்லிப் போடக்கூட நான் இல்லாம போகப் போறேன் என்று கலங்கியவனின் தோளை தட்டியவர், அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்பாவிடா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். முதல்ல தாலிய கட்டுடா, என் மேல நம்பிக்கை வைடா கெஞ்சாத குறையாக கேட்டார். தாலியோடு மறுபக்கம் திரும்பினான். விம்மிக் கொண்டிருந்தாள். வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்துக் கொண்டிருந்தாள். கண்களை மூடி திறந்தான். நான் தாலியை இவளுக்கு கட்டுறதா, இல்ல இந்த 4 தடிமாடுகளுக்கும் கட்டுறதா எரிச்சலாக கேட்டான். அவ திமிர்வா தம்பி என்ற பெரியப்பா, டேய் நீங்க கொஞ்சம் விலகிக்கங்கடா என்றார். சுற்றியிருந்த ஆட்கள் சற்று நகர்ந்து கொண்டனர். மனதுக்குள் 1000 மழையடிக்க, இடியும் மின்னலும் சேர்ந்தடிக்க, ஆமா இவரு பெரியவருண பகவான், மழை இடி மின்னலடிக்க என்று அவனின் மனதே அவனை காலை வாரிவிட, மனதை சமன் செய்து கொண்டு மகாலட்சுமியை நெருங்கினான். சாரி என்றான் அவளின் காதோடு. அவளின் அழுகை கூட சட்டென்று நின்றுவிட்டது அவன் கேட்ட மன்னிப்பில். விழிகளிலேயே நின்றுவிட்ட கண்ணீரோடு அவன் முகம் பார்த்தாள். ஒல்லியாகவும் இல்லை, குண்டாகவும் இல்லை. அதீத பேரழகு என்றும் சொல்ல முடியாது, அவலட்சணம் என்றும் சொல்ல முடியாது. ஆண்டவனின் உருவாக்கத்தில் உண்டான அழகிய தனிப்பிறவி இவன், தனித்துவமானவன். அழுகை மறந்து பார்த்தவளின் கண்களை பார்த்து கொண்டே தாலியை கட்டினான். அவனின் கன்னம் அவளின் செவியோடு உரசியது. 3 முடிச்சு போடுவதே அவனுக்கு இமாலய சாதனையாக இருந்தது. தாறுமாறாக துடிக்கும் இதயத்தோடு பூவாசம் சூழ இருந்தவளுக்கு முடிச்சுகளை இட்டான். பயத்தில் உறைந்து போயிருந்தாலும் கூட அவனின் மேனியிலிருந்து வீசிய வியர்வை வாசத்தை கண்டறிந்து விட்டாள். அறியாத ஒருவன் அவனின் மேனி வாசத்தை நாசிக்குள் நிறைப்பது வித்தியாசமாக இருந்தது. தெரியாத ஒருவன், இவ்வளவு நெருக்கம், வித்தியாசமே விதவிதமாக இருந்தது. பயப்புள்ள தாலிய கட்டிட்டு இருக்கு, பக்கத்துல இருப்பதுதான் உனக்கு வித்தியாசமா இருக்கா? மனசாட்சி அவளிடம் காரி துப்பி கேள்வி கேட்டது. ஆனாலும் அழத் தோன்றவில்லை. 3 முடிச்சியையும் 3 லாரி மண்ணள்ளி கொட்டிய அளவிற்கு பில்டப் தந்து கட்டி முடித்தவன் அவளிடமிருந்து விலகினான். விலகியதும் ஏதோ நாறுவது போலவே இருந்தது. நம்ம மேலதான் இந்த ஸ்மெல்லா என்று வலது கையினை தூக்கி முகர்ந்தான். அப்பா, பயங்கர நாத்தம் என்று மனதுக்குள் சொல்லியபடி கையை கீழிறக்கிக் கொண்டான். குங்குமத்தை நீட்டினார்கள். எடுத்து நெற்றியில் வைத்தான். குங்குமமிட்டபடி அவளின் விழிகளை பார்த்தான்.
அகலமாக இருந்தன விழிகள். முன்பு உருவான கண்ணீர் விழிகளின் கீழ் இமைகளின் மீது தேங்கி நின்று கொண்டிருந்தது. அழகான விழிகளாக இருந்தது. தாராளமாக 4-5 ஜென்மத்தை கூட இந்த விழிகளில் தொலைக்கலாம் என்று தோன்றியது. அட டோமர்வாயா, அவளுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீதாண்டா சம்பாதிக்கணும், கண்ணுல தொலைஞ்சிக்கிட்டு இருந்தா எவன்டா உங்களுக்கு சம்பாதிச்சு போடுவான் என்று கேள்வி எழுப்பிய மனதிற்கு பதில் சொல்ல முடியாமல் அவளின் நெற்றியில் குங்குமம் தீட்டினான். அவன் கட்டிய தாலியிலும் கொண்டிருந்த கரத்தால் அவளின் கரத்தை பற்றி அக்னியை சுற்றி வலம் வந்தான். திருமணம் முடிந்துவிட்டது. அவனுக்கே ஏதோ போலிருந்தது. லேசாக விசும்ப ஆரம்பித்திருந்தாள் மகாலட்சுமி. அனைத்து சடங்குகளும் நடந்தன. மெட்டி அணிவிக்க சொன்னார்கள். 1/4 மணி நேரம் முன்னாடி பார்த்த பொண்ணு காலை பிடிக்க வைக்கிறாங்களே. மனதுக்குள் புலம்பியபடியே கால் பாதம் பிடித்தான். மென்மையாக இருந்தது பாதம். பாதாம் பால்ல ஊற வச்சி செஞ்ச சிலை மாதிரியே இருக்கா. இவளுக்கெல்லாம் தினம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கவனிப்புக்கே செலவாகுமே. என் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்ணம்மாவையோ செல்லம்மாவையோ பார்த்து கட்டி வைக்காம மல்கோவா மாம்பழத்துல செதுக்கின பொம்மை மாதிரி இருக்கிற இந்த மகாலட்சுமியை கட்டி வைக்கிறாங்களே என்று புலம்பினான் சிறு குரலில். மெட்டிகளை அணிவித்தான். வீட்டுக்கு போகலாம் என்ற பெரியப்பா தூரத்தில் நின்றிருந்த கோவிலின் நிர்வாக அதிகாரிகளை பார்த்தார். உங்க கண் முன்னாடிதான் கல்யாணமாச்சி, மறக்காம ரசீது கொடுத்து அனுப்புங்க என்று விட்டு முன்னால் நடந்தார். உருட்டுக்கட்டை வைத்திருந்த அடியாட்கள் புடைசூழ, எங்கே செல்லும் பாதை இது என்று கூட தெரியாமல் யாரோ யாரோ அறிவாரோ என்று பாடலை மனதுக்குள் பாடியபடி அவர்களை பின்தொடர்ந்து நடந்தான் கௌதம். அழகுராஜா சன்னிதானத்தை திரும்பிப் பார்த்தார். நெஞ்சுக்கு நேரே கும்பிட்டுவிட்டு மகனின் பின்னால் ஓடினார். தனக்காக திறக்கப்பட்ட கேட்டை வானத்தின் அளவு வாயை திறந்து பார்த்தான். கௌதம், எவ்ளோ பெரிய வீடு என்று ஆச்சரியப்பட்டவனுக்கு அந்த வீட்டிற்கு வருடமானால் பெயிண்ட் அடிக்கவே தனது 2 மாத சம்பளம் தேவைப்படுமே என்று கவலையாக இருந்தது. அப்பாவை நம்பி சாதாரண ஆத்துல இறங்கல, பாதாள கிணத்திலேயே இறங்கிட்டேன போல என்று கவலை கொண்டான். அருகில் இருந்தவள் வேறு விம்மிக் கொண்டே இருந்தாள். இவ ஏன் அழறான்னு வேற தெரியல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்று சோகத்தோடு நினைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தான். ஹால் பெரியதாக இருந்தது. எப்பா, நம்ம வீட்டை விடவும் இந்த ஹால் பெருசா இருக்குப்பா என்றான் வருத்தமாக. சை, என்ன பயன்டா நீ, எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டே பாடிட்டு இருக்க. நாமளும் ஒரு நாளைக்கு மாளிகை கட்டலாம்டா என்று கிசுகிசுத்தார். அழகுராஜா, மாளிகையா? நான் வாங்குற சம்பளத்துக்கா, இல்ல உங்க மளிகை கடையில வர மாச லாபம் 20,000த்துக்கா? நக்கலாக கேட்ட மகனை முறைத்தார் அவர். உங்க அம்மாவும் நீயும் நம்பிக்கையில்லாத ஜென்மங்கள், அதனாலதான் என்னால எதையும் சாதிக்க முடியல. தகப்பா, என்ன தப்பா பேச வைக்காத கூரையில ஏறி நின்னு வானத்தை எட்டி பிடிக்க நினைக்கிற குணம் உங்களுக்கு. இதுல நானும் எங்க அம்மாவும் தடை நிக்கிற மாதிரி. சீனு வேற என்றவனை இழுத்துச் சென்று ஊஞ்சலில் அமர வைத்தார்கள். அருகிலேயே மகாலட்சுமியையும் அமர வைத்தார்கள். அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா, நான் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். யாருக்குடா கல்யாணம் பண்றீங்க என்று வழக்கம்போல புலம்பியவனின் கையில் பால் சொம்பை கொண்டு வந்து நீட்டினாள் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி. நான் வீராயி, மகாலட்சுமியோட பெரியம்மா என்றாள். அறிமுகமா? பண்ணுங்க, அதுதான் கல்யாணமே முடிஞ்சிடுச்சே. இதுக்கு மேலதானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நக்கலாக சொன்னாலும் சிறு குரலில்தான் சொல்லியிருந்தான். கையில் கத்தி கம்போடு திரிபவர்களின் முன்னால் சத்தமிட்டு பேசி செத்துப்போக விரும்பவில்லை அவன். பாதி நீங்க குடிச்சிட்டு மகாவுக்கு பாதி கொடுங்க மாப்ளை என்றாள் வீராயி. பொன்னை விடவும் அதிகமா வெட்கப்படுறாங்க. வாயை திறந்து பார்த்துக் கொண்டிருந்தவனின் தோளில் பதிந்தது அப்பாவின் கரம். பாலை குடிடா என்றார். எனக்கு பால் ஊத்ததான் நீங்களும் ட்ரை பண்றீங்க, உங்கள நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறேன் என்றவன் பாலை ஊஞ்சலின் மீது வைத்துவிட்டு எழுந்து நின்றான். ஆண்டி, நான் இன்னும் பிரஸ் பண்ணல. இங்கே பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பல் விளக்காம டீ காப்பி குடிச்சா எங்க அம்மா திட்டுவாங்க என்றவனை சிரிப்போடு பார்த்த வீராயி, டேய் பாலகுமாரா, மாப்பிளைய கூட்டி போடா என்றாள். பாலகுமாரன் காட்டி திசையில் நடந்தான். கௌதம் அரண்மனையின் கதவு போல இருந்த ஒன்றைத் தள்ளினான் அவன். இதுதான் சின்னம்மா ரூம், உள்ள பாத்ரூம் இருக்கு, நீங்க பல் விளக்கிக்கங்க மாப்பிள என்றவன் கதவோரத்திலேயே திரும்பி நின்று காவல் காக்க ஆரம்பித்து விட்டான். அறைக்குள் நடந்தான். கௌதம் இருளாக இருந்தது. ஸ்விட்சை தேடி பிடித்து தட்டினான். பளிச்சென்று தெரிந்தது அறை. அவளை விட அதிகமாக பளபளத்தது அறை. பல்லு போனவனுக்கு பல்லாக்கு கேட்குதாங்கிறத எனக்கு நானே கேட்டுப்பேன் போல இருக்கு. சுற்றி பார்த்தான். மகாலட்சுமி விதவிதமான புகைப்படங்களில் சுவரில் இருந்தாள். புகைப்படங்களை கவனித்து வந்தவன் ஓரிடத்தில் இருந்த ஒரு ஜோடியைக் கண்டு வாய் பிளந்தான். மாலை அணிந்திருந்த ஜோடிகள்.
அவர்களின் திருமண நாளில் எடுத்த புகைப்படமாய் இருக்கலாம் அது. அந்த பெண்மணி மகாலட்சுமியின் தாயார் என்பதை பார்த்த நொடியில் அடையாளம் காண முடிந்தது. அந்த ஜோடி அவனுக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. அந்த ஜோடியோடு இணைந்து நின்றிருந்த அழகு ராஜாதான் அதிர்ச்சியை தந்தார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.